நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியால் துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கழுகை போல உம் சிறையின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளெல்லாம் இடறிவில்லாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே ரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறோ. இயேசுவே ரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறோ. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ரூத் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ரூத்தின் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து திருமட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னது என்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீ சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்துக்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். ரூத்தை பற்றி கொண்டு வந்த நகோமியை பற்றி கொண்டு வந்த மருமகளாகிய ரூத்து இப்பொழுது வயல் நிலத்திலே போய் வார்கோதுமை பொறுக்கிறாள். அது எதேச்சியாக போவாசுடையதாக இருக்கிறது. அப்பொழுது நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நகோமி தன் மாமியாரை பற்றி கொண்டு வந்த மருமகளுக்கு ரூத்து சௌக்கியத்தை தேடுவாளா என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு அவரை பற்றி வந்திருக்கிற நமக்கு அவர் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பாரோ? நிச்சயமாக தேடுவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பிச்சு கொண்டு சந்தோஷமா இருங்கள், அவரை துதியுங்கள். அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்வார். உங்களுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவார். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா பலவீனங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை பண்ணி உங்களுக்கு சௌக்கியத்தை உண்டாக்குவார் என்று ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறவங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்து கிருபையா அப்பா எங்களை காத்து நடத்துனீங்களே, நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துல தெரியும் அப்பா. ஒரு நகோமி தன் மருமகளுக்கு சௌக்கியத்தை தேடும் போது, என் தகப்பனே, நீங்க எங்கள் ஒவ்வொருக்கும் சௌக்கியத்தை அப்பா நிச்சயமாய் தேடுவங்களை நம்புகிறோம், முழு நிச்சயமாய் நம்புகிறோம் அப்பா. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா கஷ்டங்களிலும் பலவீனங்களிலும் பாடுகளிலும் இல்லாமலையும் நீர் சௌக்கியத்தை இப்பொழுது வரப்படுவீராக. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.